மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 58. ஒரு மாதம் கழிந்த நிலையில் அன்று அலுவலகத்தில் அஸ்வின் தன்னுடைய வேலையில் மும்முரமாக இருந்தபோது அவனை காண யாரோ வந்திருப்பதாக தகவல் வர யார் என்று கேட்டான். உங்கள் சிஸ்டர்னு சொல்கிறாங்க சார் என்று ரிசப்ஷனிஸ்ட் கூறியதும் புரியாமல் ஒரு நொடி குழம்பினான் அஸ்வின். சிஸ்டர் என்றதும் அவன் மனக்கண் முன் ஒரு முறை ரிதன்யாவே வந்து சென்றாள். பெருமூச்சு ஒன்றை விடுத்தவன், யாருன்னு தெரியலையே, ஒரு வேளை ஷியாமோட வைஃப் பாவனியா இருப்பாங்களோ, என்ன விஷயமா இருக்கும், ஸ்ருதியும் எதுவும் சொல்லவே இல்லையே என்று யோசித்து கொண்டே ரிசப்ஷனிற்கு விரைந்தான். அங்கே நின்றிருந்த அஞ்சலியை கண்டதும் திகைத்தான். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு அவளை காண்கிறான். ஏனோ அவன் மனதில் மகிழ்ச்சி இல்லை. அவளை கண்டதும் தன் தாயின் இறப்பே கண்முன் வர ஒரு நொடி முகத்தை சுருக்கி பின் சரி செய்து கொண்டான். அவனை கண்டதும் புன்னகைத்தவள் அச்சு என்றாள் வாஞ்சையாக. வா என்று விட்டு கேஃபிடேரியா அழைத்துச் சென்றான். ஒரு டேபிளில் அமர வைத்தவன், காஃபி குடிக்கிறியா என்று கேட்டான். அவள் சரி என்று தலையசைக்க சென்று 2 காஃபிகளை வாங்கி வந்து அவள் முன் ஒன்றை வைத்துவிட்டு தானும் குடிக்க ஆரம்பித்தான். எப்படி இருக்கு அச்சு, நல்லா வளர்ந்துட்டடா என்றாள் கண்கள் விரிய. நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்னு எப்படி தெரியும் என்று கேட்டான். தான் இவ்வளவு பேசியும் எப்படி இருக்கிறாய் என்று ஒரு வார்த்தையும் கேட்காமல் எப்படி என்னை கண்டுபிடித்தாய் என்று கேட்கும் தம்பியை அமைதியாக நோக்கினாள். அவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் வேறு வழியின்றி கூறினாள். நம்ம வீட்டுக்கு போனேன், அங்கே வாடகைக்கு இருக்கிறவங்க தான் சொன்னாங்க, உன்னோட ஆஃபீஸ் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க. புள்ளி இல்லாத கோலத்திலேயே புள்ளியை தேடி கண்டுபிடிக்கும் அஸ்வின் அவள் வார்த்தைகளை கண்டுகொள்வதற்கு பெரியதாக சிரமப்படவில்லை. நம்ம வீடு என்றதில் அவள் தந்த அழுத்தத்தை உணர்ந்து கொண்டான். நம்ம வீட்டுக்கு யாரை தேடி போன அது என்றவள் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தாள். இருந்தாங்களா என்றான் வார்த்தையிலும் பார்வையிலும் அழுத்தம் கூட்டி. அவள் விழிகளில் கண்ணீர் வழிந்தது. அச்சு, சத்தியமாக எனக்கு தெரியாதுடா, ஐ எம் சாரி, அப்போ எனக்கு வேற வழி தெரியலை. அவன் பார்வையை திருப்பி எங்கேயோ பார்த்து கொண்டு இருந்தான். அவன் பதில் சொல்லாமல் இருப்பதை கண்டு, அச்சு என்ன மன்னிச்சிடுடா என்றாள் சிறு விசும்பலோடு. சரி, அதை விடு, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ என்ன விஷயமா வந்த அது என்று தயங்கியவள், வீட்டில் ஒரு பிரச்சனை அச்சு, மாமனாரும் மாமியாரும் பணம் கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. அவள் தொடர்ந்து பேசும் முன் சட்டென்று கேட்டான், நீ ஒருத்தனை நம்பி போனியே, அவனுக்கு முதுகெலும்பு இல்லையா? விசுக்கென்று நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். அவனோ அவளை பார்வையால் எரித்து கொண்டிருந்தான். அச்சு, இப்படி பார்க்காதடா, அவரும் சேர்ந்து தான் இப்போ பிரச்சனையில் இருக்காரு. பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு. எங்கள் 2 பேருக்கும் வேறு வழி இல்லை. கடனை தீர்த்துக்கிட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ளே சேர்ப்போம்னு என்னோட மாமனாரும் மாமியாரும் சொல்லிட்டாங்க. நீ போகிறப்ப நல்லா சீர்சனத்தியோட தானே போன? மீண்டும் திகைப்பாக அவன் முகத்தை நோக்கினாள் அஞ்சலி. செல்லும்போது தனக்கென செய்து வைத்திருந்த நகைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்றதை தான் அவன் குறிப்பிடுகிறான் என்று அவளுக்கு புரிந்தது. அச்சு என்று அவள் ஏதோ சொல்ல வர அடுத்த கேள்வியில் அவளை நிறுத்தினான். ஆமாம், நீ லெட்டரில் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதனால் அவன் கூட போகிறேன்னு அப்படி தானே எழுதியிருந்த, இப்போ என்ன பிஸ்னஸ்னு சொல்கிற? தன் தாடையில் விரலை வைத்து யோசனையோடு அவளை கேட்டான். அவளோ தடுமாறினாள். இல்லை அச்சு, வேலையில் தான் இருந்தான், இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே லாஸ் ஆயிடுச்சா? அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே இடையில் அவன் கேட்க அஞ்சலி திகைத்து போனாள். அவன் இப்படியெல்லாம் பேசுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் அவனை 15 வயது பாலகனாகவே எண்ணிக்கொண்டு அவனிடம் பேசத் தொடங்கிய முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டாள். அச்சு, உன்னோட கோபம் எனக்கு புரியுது, ஆனால் உனக்கு சில விஷயங்கள் தெரியாது. நீ அப்போ சின்ன பையன், இப்போ வளர்ந்துட்டேன், என்னன்னு சொல்லலாம். அவன் விடாமல் அவளை கிடுக்கு பிடி போட்டு பேசிக்கொண்டிருந்த பேச்சில் திணறினாள் அஞ்சலி. அது நம்ம அம்மா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை நாசமாகி இருக்கும். அச்சுச்சோ, அப்படியா? ஏன் என்றான் ஆச்சரியமாக. அந்த பையன் சரியில்லாதவன் அச்சு. நான் எத்தனையோ தடவை அவனை பற்றி அம்மா கிட்ட சொன்னேன், ஆனால் அம்மா காது கொடுத்து கேட்கவே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேசுவான். நான் பார்த்த வரைக்கும் அவனோட கேரக்டர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு பயந்தே தான் அங்கேருந்து போயிட்டேன். ஓ என்று இழுத்து கூறினான் அஸ்வின். அதில் ஏதோ கிண்டல் இருப்பது போல் அவளுக்கு தோன்ற அவள் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தாள். ஆனால் அவன் முகத்திலிருந்து அவளால் எதையும் கண்டுகொள்ள முடியவில்லை. புன்னகையோடு அவளை பார்த்தவன், அப்புறம் என்றான். அச்சு, என் வாழ்க்கையை காப்பாத்து, நீ மனசு வச்சா கண்டிப்பாக முடியும். எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, உன்னால் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது. அவள் முடிக்கும் முன் சட்டென்று கூறினான்.
அதிர்ச்சியாக அவனை பார்த்தவள் விழிகளில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. ப்ளீஸ் அச்சு, அப்படி சொல்லாதடா. எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. யோசிச்சு பதில் சொல்லு அச்சு. நான் திங்கக்கிழமை மறுபடியும் வரேன். என் வாழ்க்கையை காப்பாற்று அச்சு என்று சொல்லிவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டே எழுந்து சென்று விட்டாள். அவள் சென்ற பின் அஸ்வினின் முகம் இறுகியது. கோபமாக எழுந்து தன் அறைக்குள் சென்று வேகமாக கதவை மூடியவனின் மனதில் நெருப்பு தகித்து கொண்டிருந்தது. தன் மனதில் இருக்கும் கோபத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு வேலையில் கவனம் செலுத்த முயன்றவனால் முடியவே இல்லை. அலுவலக நேரம் முடிய இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே இருந்த நிலையில் அதற்கு மேல் அவனால் வேலை செய்ய முடியாமல் பெர்மிஷன் போட்டுவிட்டு நேராக ஸ்ருதியை காண அவள் வீட்டிற்கு சென்றான். அங்கே ஸ்ருதி அலுவலகம் முடிந்து இன்னும் வந்திருக்கவில்லை. ஈஸ்வரி அவனை வரவேற்று உபசரித்தார். சுவாதிக்கு கல்லூரி 2 மணியோடு முடிந்திருந்ததால் அவள் வீட்டில் இருந்தாள். ஷியாமின் மனைவி பாவனியும் இருந்தாள். ஸ்ருதி வரும் வரை காத்திருப்பதாக சொன்னவன் அதுவரை சுவாதியோடு அரட்டை அடித்து கொண்டு கலாட்டா செய்து கொண்டிருந்தான். பாவனியோடு சேர்ந்து சுவாதியை வம்பிழுத்து கொண்டிருக்கையில் தன்னுடைய கவலையை மறந்திருந்தான் அஸ்வின். அப்போது வீட்டிற்கு வந்த ஷியாம் இவர்கள் செய்த கலாட்டாக்களை பார்த்து புன்னகைத்தான். விடாமல் அஸ்வின் சுவாதியை வாரிக்கொண்டே இருக்க அதில் பொறுமை இழந்தவள், அத்தா உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் என்றவள் அவனை குனிய வைத்து அடிக்க ஆரம்பித்தாள். சமையலறையில் இருந்து இதனை கவனித்த ஈஸ்வரி சுவாதியை அதட்ட ஆரம்பித்தார். ஏய், என்னடி இது? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் சொல்வதை எல்லாம் காதில் வாங்காமல் அவள் அவனை அடிக்க துரத்த அவனும் அவளிடம் இருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் மீண்டும் அவனை பிடித்து அடிக்க ஆரம்பித்தாள். உறக்க சிரித்து கொண்டே அவள் தரும் அடிகளை வாங்கி கொண்டிருந்தவன் சிரிப்பினோடு கூறினான், ஏய் போதும் போதும், வலிக்குது ரிதி, விடு என்றான். சட்டென்று அவனை விட்டவள், ரிதியா? யாரது என்றாள் சுவாதி. அப்போதுதான் தான் கூறியதை உணர்ந்தவனின் முகம் மாறிப்போனது. அமைதியாக தரையை பார்த்து அமர்ந்து கொண்டான் அஸ்வின். அத்தா உங்ககிட்ட தான் கேட்குறேன் என்று அவனை உலுக்கினாள் சுவாதி. சுவாதி விடு, அது அவரோட சிஸ்டர் பேர் என்றான் ஷியாம். ஓ என்றாள் சுவாதி. சட்டென்று எழுந்து கொண்டான் அஸ்வின். நான் கிளம்புறேன், நாளைக்கு வந்து சுவாதியை பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடக்க அப்போதுதான் அங்கே நின்றிருந்த ஸ்ருதியை கவனித்தான். அவள் வருத்தத்தோடு அஸ்வினை பார்க்க, ஸ்ருதி ஐ எம் சாரி, கொஞ்சம் மூட் சரியில்லை, நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் என்று விட்டு அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் வேகமாக சென்று விட்டான். அதை கண்ட ஷியாமின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. வேகமாக தன் அறைக்கு சென்றவன் ரிதன்யாவை அழைத்தான். தன் கணினியில் வேலை செய்து கொண்டிருந்த ரிதன்யா ஷியாமின் அழைப்பை கண்டு அவசரமாக அதனை ஏற்றாள். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்றான் கோபமாக. அவன் கோபம் எதற்கு என்று புரியாமல் கேட்டாள். எதுக்கு இவ்வளவு கோபம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க, என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அவள் சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டு தான் வாடணும்னா அதுக்கு நான் எதுக்கு அஸ்வினுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் இல்லை? நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லாமல் இப்படி பேசினா எப்படி? நிகழ்ந்ததை கூறினான் ஷியாம். நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அஸ்வினாலும் உங்களையும் கோபி அண்ணனையும் மறக்க முடிய போகிறதில்ல. போக போக சரியாகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு என்னவோ சரியாக வரும்னு தோணலை. அவர் சந்தோஷமாக இருக்க என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணுற வழியை பாருங்கள். என் தங்கச்சியோட சந்தோஷம் கொஞ்சம் கெட்டுச்சுனாலும் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு பார்த்துக்கோங்க. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிங்க. சரி சரி, கோபப்படாதீங்க, நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் ஆகாது. ஏற்கனவே 1 மாதம் ஓடிப்போச்சு, இன்னும் 7 மாதம்தான் இருக்குது. அஸ்வினுக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆகும்போது ஸ்ருதி சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளவுதான் என்று விட்டு வேகமாக அழைப்பை துண்டித்தான் ஷியாம். அழைப்பை துண்டித்த ரிதன்யாவும் கோபமாக தன் செல்போனை சோஃபாவின் மேல் எறிந்துவிட்டு கூறினாள், தொங்கச்சி, அப்படியே ஊரில் இல்லாத தங்கச்சி இவனுக்கு மட்டும்தான் இருக்கும் போல. அதுதான் ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல, இன்னும் என்ன, கொஞ்ச நாளைக்கு அவன் மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழத்தான் வேணும். பணங்காமடையன் ரொம்ப தான் பண்ணுறான் என்று கோபமாக பொரிந்துவிட்டு நிமிர அங்கே இடுப்பில் கையை வைத்து அவளை மறைத்தவாறு நின்றிருந்தான் கோபி. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.